வணக்கம். இயக்குனர் பாக்யராஜ் சார் இன்னைக்கு காலமாயிட்டார். 80, 90களில் தமிழக திரைத்துறையில் வெற்றி கொடி நாட்டிய பாவரிசை டேரக்டர்ஸில் பாக்யராஜ் சாரும் ஒருத்தர். பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார், பாலு மகேந்திரா சார், அந்த வரிசையில் பாக்யராஜ் சாரும் பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், வீட்டில் விசேஷங்க, சுந்தரகாண்டம், சின்ன வீடு, பவுனு பவுனு தான், இது நம்மாளுன்ற மாதிரியான பல வெற்றி படங்களை கொடுத்தவர். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இதை தாண்டி நடிப்பு, இசையிலையும் முத்திரை பதித்தவர். திரைக்கதை அவருடைய ஸ்பெஷாலிட்டி. நிறைய சாதாரண கதைகளை கூட அவருடைய திரைக்கதை மூலமாக வேறு லெவலுக்கு எலிவேட் பண்ணி பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ஒரு வாரப்பத்திரிகை, பாக்யான்ற ஒரு வாரப்பத்திரிகை கூட நடத்திட்டு இருந்தார் பல வருடங்களாக. ரொம்ப சுவாரஸ்யமான புக்கு, படிக்கிறதுக்கு இனிமையான செய்திகளோடு வரக்கூடிய ஒரு புக்கை வாரப்பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அரசியலில் கூட அவருக்கு பெரிய அளவு ஈடுபாடு இருந்தது. ஆக்சுவலாக எம்ஜிஆராலேயே, நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரால் தனது கலையுலக வாரிசாக அறிவிக்கப்பட்டவர் பாக்யராஜ் சார். 89 காலகட்டங்களில் நினைக்கிறேன் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு தனி கட்சியும் நடத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுகவில் பயணித்தார் கொஞ்சம் சில வருடங்களுக்கு. திமுகவில் கூட சில காலம் இருந்தார். அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கு நமது ஆழ்ந்த இரங்கல்கள். நன்றி.